ஹல்லேலூயா. இப்போ நம்ம இந்த ரிசரக்ஷனுக்கு அப்புறம், உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் அந்த 40 நாள் இவர் இங்கேயே தான் இருந்தார்ல, உலகத்திலே தான் இருந்தாரு. அவரை எல்லாரையும் எருசலேம்ல கூட்டி சேர்த்தாரு. அந்த 50வது நாள்ல இவர் என்ன செஞ்சிட்டாரு, அவர்கள் பரிசுத்த ஆவிக்குள்ள நிரப்பிட்டு அவரு அசெண்ட் ஆயிட்டார், மேல போயிட்டாரு. இப்ப ஈஸ்டர் முடிஞ்சு இன்னும் 50 நாள் வரல இல்ல. அப்ப இப்ப இந்த நாட்கள்லாம் 2026 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் அவரு இந்த நாட்கள் எல்லாம் எங்க தான் இருந்துக்கிறாருமா? ஆக இந்த பூமியில சுத்தி சுத்தி வர்றாரு. யாரை கூட்டி சேர்க்கலாம்? கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல அவர் என்ன செஞ்சுக்கிறாரு, தன்னை திருஷ்டாந்தமா காண்பிச்சுக்கிறாரு. இதெல்லாம் எதுக்கு? இவ்வளோ பெரிய மர்டர் அவருக்கு, இவ்வளோ பெரிய இந்த குரூசிஃபிகேஷன்ல போய் எல்லாரையும் கெஞ்சி எல்லாரையும் திசை திருப்பி எல்லாரும் வாங்கன்னு எருசலேம்ல வச்சது எதுக்கு? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பெண்டிகாஸ்ட்? பெண்டிகாஸ்ட்னா என்ன சொல்றோம் நம்ம? இந்த வெள்ளை புடவையை கட்டிக்கிட்டு, இந்த நகையை போடாம, என்னங்க கையை வேக வேகமா தட்டிக்கிட்டு, அவங்க ஒரு தனித்துவமா இந்த பூமியில வெளியரங்கமா அப்படி காட்டுறதா பெண்டிகாஸ்டல்? நோ, நாட் அட் ஆல். முதல்ல நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புறேன். இப்ப நீங்க யாருன்னு கேட்டா நீங்க பெந்தகோஸ்தே தான். நிறைய பேர் சொன்னாங்க பெண்டிகாஸ்ட்னா நகைப்பட்டிருக்கீங்க கேட்பாங்க, அவர் வெள்ளை புடவை கட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்வாங்க. அப்புறம் என்னது புதுசு புதுசா அவங்க ஒரு டாக்டரின்ஸை சொல்லுவாங்க. ஆனா நான் உங்களுக்கு ரொம்ப சொல்றேன், தயவு செய்து கத்துக்குங்க. இது வரைக்கும் நம்ம எவ்வளவு கற்றிருந்தாலும் பேசிக்கா சில இதெல்லாம் தெரியலன்னு தான் நான் என்னோட ஆவியில ஃபீல் பண்ணி இந்த மெசேஜ் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஆஃப்டர் ரிசரக்ஷன். ஹல்லேலூயா. இப்ப ஆதாம பெந்தகோஸ்தே பத்தி சொல்றேன். பெந்தகோஸ்தே நாள் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை ரிசீவ் பண்ண நாள். பெண்டிகாஸ்டல் அப்படின்னா என்ன? பரிசுத்த ஆவியானவரை பெற்று அவரோட வாழ்கிற காலங்கள் தான் நம்ம காலங்கள். இந்த காலங்கள் அப்படி இருக்குமாங்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். ஹல்லேலூயா. ஏன் இந்த ரிசரக்ஷன்? why this resurrection? ஏன் உயிர் தெழுந்தார்? ஏன் இந்த பெந்தகோஸ்தே நாள் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். உடனே நம்ம ஏதேன் தோட்டத்துக்கு போயிடணும். அப்ப ஆதாம்க்கு ஃபர்ஸ்ட் அவனை மண்ணினாலே உண்டாக்கி அவனுடைய நாசியிலே ஊதி அவனை, ஜெனிசிஸ் 2:7, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமாவானான். ஓகே, ஜீவ ஆத்துமா. நான் அதுக்கு ஒரு வேர்டு கொடுத்தேன் இருக்கு உங்களுக்கு போன வாரத்துல, புரியுற மாதிரி. ஜீவ ஆத்துமா அப்படின்னா ஜீவன் ஆத்துமா. சும்மா ஒரு ஆத்துமான ஒரு ஹாஸ்பிட்டல் தெரியும் நிறைய பேருக்கு. ஜீவன் இருக்கிற வரைக்கும் நான் வாழ்வேன் அப்படின்னு. ஜீவன் அப்படிங்கறதெல்லாம் ஏதோ அவங்க ஒரு டெஃபினேஷன் வச்சுக்குவாங்க. ஜீவ ஆத்துமானா என்னன்னா கவனிக்கணும், பேசுகிற ஒரு பீயிங் அப்படின்னா பேசுகிற ஜீவன் உள்ள, அதாவது பேசுகிற ஒரு பிரஜை, பேசுகிற ஒரு நபர், மனித இனம் அப்படி உண்டாக்குனாரு. இதுதான் என்னதுங்க? கிரியேஷன்ல வருது. இப்போ இதுவே ஜான் காஸ்பல் 20:22 என்ன சொல்லுது? அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்ப அங்கேயும் ஊதுறாரு. எங்க? ஜெனிசிஸ்ல யாரோட நாசியில? ஆதாமுடைய நாசியில. இப்ப இங்க ஒரு ஆதாம் கிடையாது, இங்க நிறைய பேர் இருக்காங்க சீஷர்கள்லாம். ஒருத்தர் மூக்கில் ஊத முடியாது. இப்ப எவ்வளவு பெரிய அற்புதம் தெரியுமா இந்த பெந்தகோஸ்தே நாள் அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்ம கண்கள் திறக்கப்படணும் இயேசுவின் நாமத்தினால. இப்ப இவங்களை ஜீவ ஆத்துமாவாக்கல, ஊதிட்டாரு, அவ்வளவுதான். ஊதிட்டா என்ன அர்த்தம்? சும்மா சொல்லுங்க. அன்னைக்கு மனுஷனை பேசுகிறவனா மாத்தினாரு. அவன் யாரோட பேசுனா? ஏவாளோட, சாத்தானோட பேசுனா. ஒத்துக்கிறீங்களா? என்ன சொல்றீங்க? சாத்தானோட பேசலையா? ஏவாள் பேசலையா? ஆதாம் கிட்ட இருந்தா நம்ம ஏவாள் வந்தா, அதான கண்டென்ட் அவளுக்கு. அவ காடோடைய கண்டென்ட் யார்கிட்ட இருக்கு? ஆடம் கிட்ட. ஆடமுடைய விழாயில இருந்து தான் அவ வந்தானா. அவ யார்கிட்டயும் பேசுறா? சேட்டன்டையும் பேசுறா. ஆக பேசுகிறவனா மாத்திட்டாரு. ரொம்ப நல்லா கவனிங்க. ஆனா இப்படி ஊதின உடனே, பரிசுத்தாவியை பெற்ற உடனே அவனை இந்த ஊதி ஜீவாத்துமா அப்படிங்கிற வேர்டை நான் சொன்ன பேசுகிறது மட்டும் இல்ல, ZOE அப்படின்னு சொன்னேன். நினைவு இருக்க? ஜோயி அப்படின்னு சொன்னேன். இந்த உலகத்துல இந்த வாழ்க்கையில இன்னொரு வாழ்க்கை வாழ்வதற்காக ஊற்றப்பட்டதுன்னு சொன்னேன். அந்த லைஃபை இழந்து போயிட்டான். அதெல்லாம் உங்களுக்கு கதைகள்லாம் தெரியும். ஆனா இந்த ஊதி பரிசுத்தாவியை ஊற்றின பிறகு அந்த இடத்துல நான் சர்ச் பண்ணேன். இந்த ஊதின்னு ரெண்டுத்துலயும் தானே வருது.
அப்ப இவனும் பேசுறவனா தானே இருக்கான். யாரு அப்ப பேசுனவன் இப்பயும் பேசிட்டு தானே இருக்கான். அந்த ஜோயன்றது காடோடைய ஜீவன். அது என்ன ஆகுதுன்னா, பேசுகிறபடியா ஒரு மனுஷனை உண்டாக்குறாரு. அவன் யாரோட தான் பேசணும் உண்டாக்கப்பட்டான், காடோட தான் பேசணும் உண்டாக்கப்பட்டான். ஆனா அந்த பேசுகிறத ஆக்குனதை அவன் என்ன பண்ணிட்டான், மிஸ்யூஸ் பண்ணி யார்கிட்டயும் பேச ஆரம்பிச்சிட்டான். சாத்தானோடய சேட்டனோடய பேச ஆரம்பிச்சான். இந்த CHAI என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? சாய். பட் CHA அப்படிங்கறத காய் சொல்லுங்க. கரிஸ்மேட்டிக் அப்படின்றோம்ல கண்ணு. கரிஸ்மேட்டிக் என்ன ஸ்பெல்லிங் வருது? CHA தானே வருது. சரிஸ்மேட்டிக் நம்ம சொல்றது இல்ல. இங்கிலீஷ்ல சில மிஸ்டேக் இருக்கு ப்ரொனவுன்சியேஷன்ல. சரியா? இந்த பிப்ளிக்கல்லாம் நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது சான்னு யூஸ் பண்ண கூடாது. சாயா சா அப்படின்னு யூஸ் பண்ண கூடாது. கா அப்படின்னு யூஸ் பண்ணணும். காய் சொல்லுங்க எல்லாரும். CHAI காய் மீன்ஸ் வாட்? ஜோயே தான். ஆனா அதுல இன்னும் ஒரு ஆழங்களை சர்ச் பண்ணி நிறைய வேத பண்டிதர்கள் அந்த பேர் வைக்கிறாங்க. அப்படின்னா சாத்தானோட நீ அவன் சத்தத்தை கேட்டு பேசணும் அவசியம் இல்லை. நீ யாரோட தான் பேசணும்? காடோட மட்டுமா? ஜெமிமா காடோட மட்டுமா? காடோட இருக்கிறவங்களோட பேசணும். காடோட இருக்கிறவங்கள காட இருக்க வைக்கிறதுக்கும் பேசணும். எத்தனை பேர் புரியுது? எப்பா காடோட பேசணும். காடோட இருக்கிறவங்கிட்ட காட பத்தி பேசணும். ஆமென். அத மாதிரி பேசுனா இன்னைக்கு நம்ம காட பத்தி பேசினா இன்னைக்கு நம்ம என்ன ஆயிருக்கிறோம்? நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா வந்திருக்கோம். ஒத்துக்கலாமா இல்லையா? எத்தனை பேர் டிவி பார்த்து நான் ரட்சிக்கப்பட்டேன், எத்தனை தானா கர்த்தரே எனக்கு கனவுல எனக்கு ரட்சிப்பு சொன்னார்னு எத்தனை பேர் இங்க சொல்ல முடியும்? யாருமே சொல்ல முடியாது. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? யாரோ ஒருத்தரை யூஸ் பண்ணிருக்கிறாரு. அப்போ அவங்கள காட் என்ன பண்ணிருக்கிறாரு, அந்த ரீக்ரியேஷன்ற மெத்தட் அவர் யூஸ் பண்ணிருக்கிறாரு. ஏதேன் தோட்டத்துல நடந்தது கிரியேஷன். ஜான் காஸ்பல் 2022ல நடந்தது என்ன? ரீக்ரியேஷன். ரீக்ரியேஷன்ல என்ன நடந்திருக்கு? அவன் மனுஷனோட பேசணும், தேவனோட பேசணும், மனுஷன்ட்ட தேவனை பத்தி பேசணும். அல்லேலூயா. எத்தனை தூரம் அவர் நல்லவர்னு பேசலாம்ப்பா. பேசுறதுக்கு சஃப் இருந்தா தானே பேச முடியும். எஸ் ஆர் நோ இருக்கணும்ல. அவன் நல்லா கவனிக்கணும். இந்த உயிர் செய்தல்ல அந்த நாசியில அவன் ஆதாம்ன்ற ஊதுன மாதிரி இங்க இல்ல. ஜென்ரலா அப்படி ஊதி பூன்னு ஊதுன உடனே எல்லாருடைய மூக்குலையுமே எல்லாருடைய தலையில இருந்து என்ன ஆயிடுச்சு? அவருடைய ஜீவன் பாயுது இல்ல. அந்த ஜீவன் தான் காய். அந்த காயினுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, கிரைஸ்டுடைய டிவைன் நேச்சர் உனக்கு இருக்குங்கிறது தான். ஹலோ, என்ன நேச்சர்? என்ன நேச்சர்? டிவைன் நேச்சர்னா நம்ம அடிக்கடி தெய்வீக ரகம், தேவ ரகம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சா கூட ரொம்ப நல்லா கவனிங்க. ஹோலி ஸ்பிரிட் ஒருத்தரால தான் அதை உங்களுக்குள்ள ஸ்தாபிக்க முடியும். ஹோலி ஸ்பிரிட் ஒருத்தரால தான் அதை என்ன செய்ய முடியும்? எப்படி ஸ்தாபிக்கிறத கிரியேட் பண்ண முடியும்னு வச்சுக்கலாமா? எப்படி அப்படின்னா, பேசிக்கா சொல்றேன். அவர் திரளான ஜலத்தின் மேல் என்ன பண்ணிட்டு இருந்தார்? அசைவாடி கொண்டிருந்தார். அசைவாடி கொண்டிருந்தார்னா எபிரேய மொழியில என்ன இருக்கு? He was waiting upon water. ஆமென். அப்பனா என்னத்துக்கு வெயிட் பண்றாரு? இந்த ரன்னிங் ரேஸ்ல விசில் அடிக்கிறதுக்கு இருப்பாங்க பாத்தீங்களா? ரெடி 1 2ன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்கல்ல. அது மாதிரி ஹோலி ஸ்பிரிட் என்ன செய்யறாரு? ரெடியா இருக்கிறாரு. எதுக்கு? பேசுகிறதுக்கு செயல்படுறதுக்கு. அப்ப பேசுகிற ஒரு பீயிங் ஆக்கின நோக்கம் என்ன? பேச ஒண்ணு கிரியேட் பண்றதுக்கு. ஆமென் சொல்லுங்களா? அது அங்க சொதப்பலாம் அவன் பண்ணிட்டான். ஆனா 2ஆம் மாதமா இவர் என்ன பண்றாரு? அந்த இழந்து போனதை திருப்பி கொடுக்கும் பொழுது நீ அவன்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. என்னிட்ட பேசு, என்னுடையவர்கள்ட்ட பேசு. ஆமென். இது அவன் கேட்டாலும் அவனுக்கு என்ன ஆயிடும்? டயரியா வந்துடும். வெரி சிம்பிள். ஃபோக்கஸ் என்ன பண்ணு. இந்த பொசிஷன்ல நம்ம இருக்கணுங்கிறதாங்க தேவனுடைய உன்னதமான பர்பஸ். இந்த ரிசரக்ஷன் டேக்கு, ரிசரக்ஷன் டேவோட பர்பஸ் என்னன்னா, ஹோலி ஸ்பிரிட் எனக்குள்ள இருந்து காடோட டிவைன் நேச்சரை கிறிஸ்து இந்த பூமியில மினிஸ்ட்ரி பண்ணாரா இல்லையா? என்னென்ன மினிஸ்ட்ரி பண்ணாரு? ஹீலிங் பண்ணாரு, ஈவில் ஸ்பிரிட்டை விரட்டுறாரு. அடுத்தது சும்மா சொல்லுங்க தெரிஞ்சதெல்லாம் சொல்லலாம். ப்ரீச் பண்ணாரு,
தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுறாரு. அவர் ஃபர்ஸ்ட் பேசுறதே தேவனுடைய ராஜ்யம் தான். அப்புறம் வேற வியாதியஸ்தர்களை குணமாக்குறாரு, பிசாசிலிருந்து மரித்தோரிலிருந்து. இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா, இதெல்லாம் ஒரே வசனத்திலேயே இருக்குது. வாசிக்கிறீங்களா ரீட்டா? மேத்யூ 24:14 வாசிங்க. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம். உடனே உங்களுக்கு தோணுச்சா எந்த சுவிசேஷம்? யாரும் சொல்றீங்களா எந்த சுவிசேஷம்? அப்போ இத வந்து இந்தன்றத கோட் பண்றாருன்னா அதுக்கு முன்னாடி இத பத்தி எங்கேயோ பேசுறாரு அவரு. இந்த சுவிசேஷம் அது வந்து அதே மேத்யூ 8 இருக்கு பாருங்க. அது எந்த சுவிசேஷம்? வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள். நல்லா கவனிக்கணும். ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ள வந்தது, அவருடைய ரகத்தை, அவருடைய கண்டென்ட்ட, அவர் யாருங்கிறத உங்க மூலமா உலகத்துக்கு பேசவும் செயல்படுத்தவும். ஆமென் சொல்றீங்களா? காட தெரியாதவங்களுக்கு இதன் மூலமா நம்ம ஒரு எவிடன்ஸா இருக்கவும், ஒரு விட்னஸா இருக்கவும். பரிசுத்தாவியானவர் வந்து எதுக்கு? நிறைய பேருக்கு என்ன தெரியுமா தெரியும்? நான் பரிசுத்தாவை பெற்றுக்கிட்டு நான் டங்ஸ் பேசுறேன், பரிசுத்தாவை பெற்றுக்கிட்டேன் நான் அந்நிய பாஷை பேசுறேன். பரிசுத்தாய் வந்த உடனே என் உடம்பெல்லாம் செலுத்துச்சு. அப்படியே இந்த ரைட் ஹேண்ட் மட்டும் ரொம்ப இதா இருந்தது, அப்படியே இந்த காலில் ஒரு மாதிரி இருந்தது. எஸ் இருக்கலாம், ஆனா தட் இஸ் நாட் த முடிவு. அதுதான் மெயின் கிடையாது. ஏதோ ஒண்ணு நம்ம நினைச்சுக்கிட்டு ஏதோ ஒரு சந்தோஷத்துல இருக்கிறோம். சில உண்மைகள்லாம் நமக்கு தெரியாதனால நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கக்கூடாது. எந்த விஷயத்துல பைபிள்ல சில உண்மைகள் தெரியலையோ சில பொய்களை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள்னு அர்த்தம். புரியுதா நான் பேசுறது? இப்ப பாருங்க, ராஜ்யத்தின் சுவிசேஷம். ராஜ்யம்னா ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜா யாரு? கிறிஸ்துவ பிறந்திருக்கிறார்னு சொல்லுவோம். என்ன சொல்றாங்க? ராஜா பிறந்திருக்கிறார். அப்ப அவருடைய ஆவியை தான் ஊதுறார். அந்த ஊதும் பொழுது அவருடைய மனசுலாம் என்ன இருக்கு? அவரு ஊழியம் செஞ்ச மாதிரி நம்ம செய்யணும்ன்றத நம்ம செய்யணும். நான் செய்யணும்னு அவருக்கு ஆசை. நான் இங்க இட்லி அரைச்சி, மாவை கரைச்சி, வெண்டைக்காய் குழம்பு வச்சு, என்னங்க புளிக்க வச்சு, இட்லி ஊத்துறது, தோசை ஊத்துறது, இப்ப நல்ல புடவை கட்டுறது, சட்டை எல்லாம் நீங்க கட்ட கடைசி தான். அதெல்லாம் அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நீ செய்யறது இல்லை. எனக்கு சொன்னாருங்க, அதை சொல்றோம் உங்களுக்கு. நம்ம வந்து மேஜரா இருக்கிறதெல்லாம் மைனர் ஆக்கிக்கிட்டு, மைனர் ஆக்குறத மேஜர் ஆக்குறத நீ கிறிஸ்டியானிட்டில ஆயிடுச்சு. ஏன் நீ முக்காடு போடல? நீ ஏன் நீ இதை பண்ற? நீ ஏன் அதை பண்ற? உங்களுக்கு ஏன் இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க அப்படின்னு. எது மேஜரா? காடோடைய பிளான் என்னங்க? பர்பஸ் என்னங்க? பென்டிகாஸ்டலுடைய பர்பஸ் என்னங்க? அவருடைய கண்டென்ட் நீ ரிசீவ் பண்ணி ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம். அது எந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் அப்படின்னா, அந்த 10:8 எப்படிலாம் இருக்கு பாருங்க. இதுல ஏதாவது நம்ம ஒண்ணு செய்யறோமான்னு பார்த்தா எனக்கு ரொம்ப வெக்கமா போயிடுச்சு. வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள். இப்ப வந்து வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள் அப்படின்றதுல நான் என்ன இதுல இருந்து எடுத்து பார்த்துக்கிட்டேன். சில வியாதி உள்ளவர்களை நான் சுத்தமாக்க எனக்கு கிருபை செஞ்சுக்கிறார். ஹல்லேலூயா. Power is a person. அந்த பர்சன் யாரு? ஹோலி ஸ்பிரிட். அப்ப அந்த வல்லமை அப்படிங்கிறது ஒரு பவர், அப்படிங்கிறதும் ஒரு வல்லமைங்கிறதும் ஒரு பர்சன். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்துல இந்த பர்சனை வச்சுக்கிட்டு சிலதை தான் செய்யணும்னு கிடையாதுமா. ராஜ்யத்தின் சுவிசேஷம்னா சும்மா ஞாயிற்றுக்கிழமை வர்றது, ஞாயிற்றுக்கிழமை போறது, ஆவியானவரை பத்தி பாடுறது கிடையாது. கிடையவே கிடையாது. ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கும் பிரசித்தி பண்ணணும் தான் அவர் ஊதினார். அல்லேலூயா. காய் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனிடத்துல பேசி, மனுஷனிடத்துல பேசி, தேவனிடத்துல வாங்கி, மனுஷனிடத்துல கொடுத்து, மனுஷனிடத்துல வாங்கி, தேவனிடத்துல கொடுத்து. ஆமென். இந்த ரிலேஷன்ஷிப்பை கட்டமைக்கிறதுக்கு தான் நீங்களும் நானும் இந்த பரிசுத்தாவை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்தது என்ன இருக்கு ரீட்டா? குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள். ஏங்க குஷ்டரோகிகளை போயிட்டு யாராவது கிட்டக்க போய் என்னங்க, அவங்க மேல இருக்கிற அவங்களுடைய அன்கிளீன்னஸ், சுத்தம் இல்லாததை நம்மளால என்ன செய்ய முடியாது. ஆனா நீங்க இந்த வீடியோ எல்லாம் பாருங்களேன். மலை பிரசங்கம் முடிச்சுட்டு அவர் வந்து சடார்னு எழுந்திருக்கிறாரு. ப்ளீஸ் வெயிட், எக்ஸ்கியூஸ் மீ, இந்த வரேன் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படியே வந்துட்டு இவன் ஒளிஞ்சு அந்த மெசேஜை கேட்கிறான். அப்படியே பின்னாடி வந்து அவன் கையை தொடுறான், இப்படி எடுக்கிறான் பாருங்கள. இதெல்லாம் நம்ம அட்டெம்ப்ட் பண்றதே கிடையாது. ஈவன் அட்டெம்ப்ட் கூட பண்றது கிடையாது. ஒரு வியாதிக்கு சொஸ்தமாகணும்னு ஜெபிக்க கூட நமக்கு என்ன இல்லைங்க,
விசுவாசம் இல்ல, விசுவாசம் இல்ல. ஆனா ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கும் பிரசித்தப்படுறதுக்கு தான் பிலாத்துக்கிட்ட சொல்றாரு, நீ ராஜாவா, நீ சொல்லுகிறபடிதான், என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சத்தியவான் எவனுக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்கிறான். அவன் கேட்கிறான், என்ன சத்தியம் அப்படிங்கிறான், சத்தியமாவது அப்படிங்கிறான். அப்ப என்ன சத்தியம்? இதான் சத்தியம். ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கு பிரசித்திப்பட வேண்டும். அல்லேலூயா. வியாதியஸ்தர்கள், குஷ்டரோகிகள், அடுத்தது மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள். இது உன்னுடையதான, உனக்கால கிடைக்கல, நீ நல்லவன்னு கொடுக்கல. அவர் அந்த அப்படி ஊதுன உடனே உங்களுக்கு கிடைச்சதுனால வந்துச்சு. அதனால நீ இலவசமா பெற்ற, இலவசமா கொடுங்கிறார். ஆமென். இப்ப 24:14 சொல்றாரு பாருங்க. அந்த வசனத்துக்கு தான், எந்த சுவிசேஷத்துக்கு தான் இந்த வசனம் சொன்னேன் நானு. 24:14 என்ன சொல்லுது? ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம். இந்த 10:8 தான் சுவிசேஷம். யாருமே கட்டில் கிடையாது கிடக்கூடாது, யாருமே வியாதிஸ்தர் இருக்கக்கூடாது, யாருமே பிசாசின் பிடியில இருக்கக்கூடாது, யாருமே வாழுற வயசுல சாகக்கூடாது. ஹலோ, யாருமே பிசாசுடைய பிடியில குடும்பத்தில் இருக்கக்கூடாது, குஷ்டரோகம் வரக்கூடாது. இதெல்லாம் தான் காடுடைய சுவிசேஷம். அதுக்கு ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். என்ன பிரசங்கிக்கப்படும்? சாட்சியாக பிரசங்கப்படும். என்ன என்னப்பா அது? சாட்சி, எவிடன்ஸ், டெஸ்டிமனி, விட்னஸ். எதுக்கு விட்னஸ்? எதுக்கு எவிடன்ஸ்? ஹோலி ஸ்பிரிட் இவரை உயிராக்குனாருங்கிறதுக்கு விட்னஸ். புரிஞ்சுச்சா இல்லையா? அப்ப நாம பெந்தேகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானவரை பெற்ற நீங்களும் நானும் என்னவா இருக்கணும்னு காட் விரும்புறாருன்னா, அவரு பரிசுத்த ஆவியானவர் வாழுறாருங்கிறதுக்கு நீ தான் எவிடன்ஸ். நீ தான் எவிடன்ஸ். எத்தனை பேர் புரியுது? யார் எவிடன்ஸ்? நான் தான் எவிடன்ஸ். நான் தான் எவிடன்ஸ். அது மாதிரி உங்க வாழ்க்கையில எவிடன்ஸ் இருக்கா? ஹலோ, அப்ப பூமியில இருக்கிற எல்லாருக்கும் இந்த சுவிசேஷம் போறதுக்கு தான் நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்க. என்னைக்காவது அதை நினைக்கிறோமா? நம்ம நினைக்கிறோமா? இந்த பரிசுத்த ஆவியானவர் யாருங்க? இந்த சுவிசேஷம் சொல்லிட்டேன், இந்தங்கிறது எதுக்குன்னு ஒரு வசனம் சொல்லிட்டேன். இவர் யாரு? இவர் ஒரு நபர். இவர் ஒரு அகிரணையா, ஒரு ஆவி அப்படின்னு பைபிள்ல பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் அப்படின்னு இருக்கு. ஆவியானவர் மொழிபெயர்ப்புல இல்ல. அதனால ஒரு ஆப்ஜெக்டா, ஒரு நான் லிவிங் திங்கா நம்ம அவரை பார்க்க கூடாது. He is a person. He is not a language. He is not a force. உன்னை உந்தி தள்ளுகிற ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. இவர் ஒரு ஃபோர்ஸ் அல்ல, இவர் ஒரு பவர் மட்டும் அல்ல, இவரே ஒரு நபர். அந்த நபர் இப்ப எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறாரு. எங்க இருக்கிறாருமா? சத்தியமா உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்து உங்களை எழுப்பின அன்றைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து, நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் உயிரோடு எழுப்பினார் என்று நீ உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படும். அப்ப நீ உன்னை பாவத்துக்கு மரித்து உன்னை நீதிக்கு பிழைச்சு நீ அவரோட எழுந்திரிச்ச உடனே நீ ரட்சிக்கப்பட்டுட்ட. நீ ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் உனக்குள்ளதான் இருக்கிறாருங்கிறத நாம நினைக்கிறது கிடையாது. அவர் எனக்குள்ள இருக்கிறாருங்கிறத நான் அக்னாலேஜ் பண்றது கிடையாது. நம்மளோட ஒவ்வொரு கான்வர்சேஷன்லயுமே அவரை இன்வைட் பண்ணணும். பரிசுத்த ஆவியானவர் யாரு? திருத்துவத்துல ஒரு நபர். திருத்துவ தேவன் தானே அவரு. எல்லா காங்கிரிகேஷன் கிறிஸ்டியன்ஸ்ல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். வேற என்ன சொல்றாங்க? வேற எந்த மொழிபெயர்ப்பா இருந்தா கூட இவங்க 3 பேரும் ஒருவர் தான் அப்படின்றாங்க. ஆனா இவர் தனி நபராகவும் இருக்கிறார். ஆமென். இயேசு எப்படி நடமாடினாரோ அதே போல பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நடமாடுறாரு இந்த திருச்சியில உங்க மூலமா. புத்தூர்ல, KK நகர்ல, பொன்மலைப்பட்டியில, என்னவா கருமண்டபத்துல, KAP வீட்டுக்கிட்ட, பீம நகர்ல, எல்லா இடங்களிலும் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். எதுக்காக? நான் அந்நிய பேசுகிறேன். So what? பரிசுத்த ஆவியானவரை ரொம்ப நான் சொல்றேன், உங்களுக்கு வேணுமா? அவரு இல்லையா? உள்ள இல்லையா? கண்ணு இருக்காரு. ஆனா அவருடைய இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்கு வெளியிறங்கமா? ஒத்துக்கலாமா இல்லையா? யாராவது ஒரு குஷ்டரோகி சுதாக்கி இருக்கீங்களா? இல்ல மாச்சரிக்கு போய் டைரக்டா போய் நின்று பாடியை சொல்லியிருக்கீங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு மண்டையில நமக்கு என்ன இல்லை.
விசுவாசம் மண்டையில இருந்து தானே உள்ள போகும். மனசு என்ன பண்ணுது, இந்த கண்ணை பார்த்து ஐயோ அப்படின்னு ஃபங்கஸ்லாம் வந்துருச்சு, இனிமே பாடி எடுத்து அடக்க முடியாது. அது அழுதாங்கன்னா கர்த்தருக்கு சித்தம் இல்லை சிஸ்டர் அப்படின்னு சொல்றேன். சும்மா கொஞ்சம் தாங்க நம்ம பரிசுத்த ஆவியானவரை ஒரு 5% கூட இல்லைங்க நம்ம அவரை வெளிப்படுத்தினது. 5% கூட இல்லைங்க, ஒரு 5% கூட இல்லை. ஏன் இல்லை தெரியுமா? நான் அவருடைய குவாலிட்டியை சொல்றேன். எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இப்போ ரீட்டாவுக்கு எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், நியாயமாவே ரீட்டா மேல இருந்தாலும் ரீட்டா நியாயத்தை கூட பேசாம உள்ள ஹோலி ஸ்பிரிட்டோட கான்வர்சேஷன் பண்ணிட்டு அவங்க சிரிச்ச முகமா பார்த்தா ஹோலி ஸ்பிரிட் கிரியை செய்வார். புரிஞ்சுச்சா இல்லையா? இப்ப இன்பா என்ன செய்வேன், உங்க மேல நியாயம் இருக்குன்னு நீங்க வாயை மூடிட்டு இருக்கீங்க, தெரியுது உங்க மேல நியாயம் இல்லைன்னு அப்படின்னு இன்பா சொல்லுவேன். ஆனா நான் எந்த ஊழியம் செய்யலாம், ஹலோ, நான் அந்நிய பாஷையில பாட்டு கூட பாடலாம், நான் அந்நிய பாஷையில பேசலாம், பெரிய பெரிய ஊழியக்காரங்களோட செல் நம்பர் எனக்கு இருக்கலாம், அவங்க ரைட் ஹேண்டா எனக்கு இருக்கலாம். So what? I am a very good church member in the great church இருக்கலாம். But God என்ன தெரியுமா? I am a believer, I am born again. எல்லாத்தோட I am a witness. யார் சொல்ல முடியும்? யார் சொல்ல முடியும்? இருக்கிற நம்ம I am a witness for the kingdom of God. யார் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நமக்குள்ளதான் இருக்கிறாரு, பேசுகிற பீங்கா வச்சுக்கிறாரு. யாரோட? காடோட. காடு பேசுறத இந்த காடு இல்லாத மக்களோடையும் காடோட இருக்கிறவங்களோடையும் பேசுறதுக்காக. ஆமென். ஏதேன் தோட்டத்துல சாத்தான் இருந்தாலும் சாத்தான காஷன் கொடுக்கலன்னு சொல்றேன் நான். சொன்னார் அவரு, கனி இப்படி இருக்கு அதை சாப்பிடாதே அப்படிதான் சொன்னாரு. சாத்தா இருக்கான் ஜாக்கிரன்னு சொல்லல. ஏன் தெரியுமா? அவன் என்னடா அவன் உன் காலுக்கு இருக்கான்றத சொல்லாம சொல்லிட்டார். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? ஹீஸ் வெரி, போன வாரம் நான் சொன்னேன், அவர் வந்து ஒரு ஜென்டில் ஸ்பிரிட்னு சொன்னேன். ஒரு ஜஸ்ட் ஒரு விஸ்பர் தான். விஸ்பர்னா என்னமா? சும்மா மோனன்னு பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் எப்படி பேசுவாரு? நிறைய பேர் கர்த்தர் பேசினார்னு இல்லாத பொல்லாததெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. கர்த்தர் ஒரு வார்த்தை வெயிட்னா வெயிட் தான், நீ அடங்கிதான் ஆகிற அவர் மாத்திடுவார். டோன்ட் ஒரின்னாருன்னா நான் ஒரி பண்ண நினைச்சா கூட ஒரி எங்க போச்சுன்னே தெரியும். கண்ணீரின் பள்ள கொட்டு கொட்டு கொட்டுன்னு முகலாம் வீங்கி அழுதா கூட திடீர்னு வந்து இறங்கி மெதுவா நான் இல்லையா அவ்வளவுதான். ஒரு தெய்வீக ஒரு சமாதானம் வந்து இந்த இருதயத்தை ஆட்கொள்ளும் போது என்னெல்லாம் நினைச்சு அழுதுங்கிறது நினைப்பே வராது. இதெல்லாம் நான் குவாலிட்டி ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் காட். அவரு விஸ்பர் பண்ணுவார். எப்படி பேசுவார்? விஸ்பர்னா என்ன? ரொம்ப அதை நீங்க நிராகரிக்கவே முடியாது. அந்த சத்தத்தை அதை நீங்க அசட்டை பண்ண முடியாது. ரொம்ப ஒரு துக்கமான விஷயம் ஹோலி ஸ்பிரிட் சொன்னது, நீங்க வேண்டாம் அப்படின்னா இல்ல நான் வரேன்னு சொல்லவே மாட்டேன். ரொம்ப அதை சொல்லும் போது நமக்கு அழுகதான் வருது. நீங்க வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம்ல. சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? ஹோலி ஸ்பிரிட் நீங்க வேண்டாம்னு யாராவது சொல்லுவோமா? ஆனா சொல்லுவோம். செயல்ல நீங்க வேணான்னு சொல்ல மாட்டோம். ஆனா நம்ம அவரை தாண்டி ஓடுவோம். அவர் சொல்றதுக்கு மாறா செய்யறதெல்லாம் என்ன அர்த்தம்னா அவரை வேணான்னு சொல்றதா அர்த்தம். நல்லா கவனிக்கணும். வேணான்னு சொல்றதா அர்த்தம். அப்ப வேணான்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்வார்? இல்ல நான் வரேன்னு சொல்ல மாட்டார். பிகாஸ் he is very gentle. ஆமென். இவர் ஒரு காற்று, இவர் ஒரு நெருப்பு, இவர் ஒரு டாக்டரின், இவர் ஒரு ஃபயர், இவர் ஒரு பவர், இவர் ஒரு ஃபோர்ஸ் கிடையாது. அவரு தான் அது கிடையாது. he is a நபர். அதுல ரொம்ப சென்சிட்டிவ் பேர் விழி. இவர் ரொம்ப சென்சிட்டிவானது. அனிச்ச மலர் மாதிரி. ஹலோ, மோப்ப குழையும் அனிச்சம் படிச்சிருக்கீங்களா? அந்த அனிச்ச மலர் அப்படியே வாடிடுமா. அத மாதிரி ஆண்டவருக்கு அவர் சொல்லுவார், நம்ம தேவையெல்லாம் பேச அப்படின்னு அந்த அப்படின்னு போது நம்ம ஒருத்தவங்களை பத்தி பேசக்கூடாது. அடுத்தடுத்து தாண்டி பேசினா ஆஃப் ஆயிடுவார். எப்படி இருக்கும் பாத்தீங்களா நம்ம பெந்தகோஸ்தி ஆட்கள்? எவ்வளவு காசிப்பிங், எவ்வளவு அன்வான்டட் வேர்ட்ஸ். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க பரிசுத்த ஆவியில இருந்தா சிரிச்சு சந்தோஷமா இருப்பீங்க. ஒருத்தரை பத்தி ஒருத்தர் சண்டை, வீட்டுல ஒருத்தரை பத்தி ஒருத்தர் சண்டை. என்னங்க, நாய்ஸியா இருக்கக்கூடாது அவருக்கு. எப்படி இருக்கக்கூடாது அவருக்கு? ஒரே கரண்ட முரடா சண்டை போடுவாங்க, பாத்திருக்கீங்களா?
இவரால செய்ய முடியாது எதுவுமே இல்லை. until and unless you invite him. நீங்க அவர் என்ன பண்ணணும் சொல்லுங்க? எப்படி இன்வைட் பண்றது? மாப்பிள்ளை வீடு வந்தா வாங்க வாங்க டேபிள்லாம் போட்டுக்கிட்டு என்னங்க அந்த சோஃபா கவரை மாத்திக்கிட்டு மேட்டை மாத்திக்கிட்டு இந்த கதெல்லாம் நம்ம பண்ண அந்த மாதிரி இல்லை. ஹார்ட்ல வாங்க வாங்க, இந்த இடத்துல எனக்கு ரொம்ப டஃப்பா இருக்கு, வாங்க, எனக்கு முடியல, வாங்க, உடம்பு முடியல, மனசு முடியல, சமாதானம் இல்லை. we should welcome him, we should invite him in every situation. ஏன்னே தெரியல மாப்பிள்ளை வீட்டுல பதில் வரல, ஏன்னே தெரியல பொண்ணு வீட்டு பதில் வரல, ஏன்னே தெரியல ரிசல்ட் வரல, ஏன்னே தெரியலாம் இருக்குல்ல, நீங்க அந்த இன்வைட் பண்ணி பாருங்களேன். அந்த நிலைமை வர்றதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடுவாரு. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? இன்னைக்கு யார் உங்களுக்கு அவசியமா வேணும்னா ஹோலி ஸ்பிரிட் தான் வேணும். ஏன்னா நீங்க இருக்கிற காலம் இப்ப இயேசுவின் காலம் கிடையாது, மோசஸ் இருந்த காலங்கள் கிடையாது, சீஷர்கள் வாழ்ந்த காலங்கள் கிடையாது. இப்ப இருக்கிற காலம் பரிசுத்த ஆவியானுடைய காலம். ஆமென். அவ பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்க பலனடைறதுன்னா என்னன்னா, அவரே உள்ள இருந்து உங்களை இப்படி செய் அப்படி செய் நடத்துவார். ஆமென் சொல்றீங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ நான் கேட்கிறேன், நல்லா கவனிக்கணும். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊழியம் செய்யறதுக்கும் இயேசு கிறிஸ்துவும் ஊழியம் செஞ்சார்ல, இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்ச சொல்லுங்களேன் கொஞ்சம். பரிசுத்த ஆவியானவர் தள்ளி வச்சு ஊழியம் செஞ்சாரா? ஏமா? அப்ப இயேசு ஊழியம் செய்யறாரு, பரிசுத்த ஆவியானோட இணைந்து ஊழியம் செய்யறாரு. ஆனா அந்த ஊழியத்துல சில டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்ல வரேன். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? தண்ணீரை நிரப்புங்கள், கொண்டு போங்கள். கவனிக்கணும் எல்லாரும். தண்ணீரை கர்ச்சாடி என்ன சொல்றாரு? தண்ணீரை கொண்டு போங்கள் அப்படின்னு சொல்ற வார்த்தைய சொல்லுங்க. வார்த்தைய ப்ரொனவுன்ஸ் பண்றாரு. உடனே தண்ணிலாம் மொண்டுட்டு போகும்போது என்னவா இருக்குது? தண்ணியா திராட்சை ரசமா இல்ல, மொண்டுட்டு போகும்போது கிடையாது, தண்ணீரா தான் ஊத்தும் போது திராட்சை ரசம். அப்ப அந்த இடத்துல ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறாரு. ஆனா அவர் ஒரு விஷயத்தை செய்யறாரு. ஜீசஸ் வேர்ட் என்ன செய்யறாரு? ப்ரொனவுன்ஸ் பண்றாரு. இறையாதேன்னு என்ன செய்யறாரு? பேசுறாரு. அப்ப அங்க என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்றாரு. இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னும் எக்ஸாம்பிள் கொடுங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லுங்க. லாசருவை வெளியே வரும்போது அவர் என்ன செய்யறார்? பேசுறாரு. வேற எப்பத்தா அப்படின்னு சொல்லி காதை திறந்து விடுறாரு, பேசுறாரு. வேற உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படிங்கிறாரு. அடுத்தது பேசுறாரு, நீ போய் அங்க காட்டு, உன்னுடைய ஆசாரன்ட்ட போய் காட்டு அப்படிங்கிறாரு. பர்தேமேயு கிட்ட சொல்றாரு, எவீருடைய டாக்டர் அந்த பாடையை தொடர்றதோட நிறுத்தல. அப்போ அவரு நல்லா கவனிக்கணும். இயேசு ஊழியம், அவர் மனுஷகுமாரனா தேவனுடைய திருக்குமாரனா நடை போட்டு செய்த ஊழியத்துல பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள இருந்து சிலதெல்லாம் பேசி செஞ்சாரு. இது வரைக்கும் உதாரணம் புரிஞ்சுச்சேன்? பேசாம பரிசுத்தவர் எங்க செஞ்சுக்கிறாராமா? பரிசுத்த ஆவியானவரை பத்தி நீங்க ரொம்ப தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஜீசஸ் யார் தொட்டதுன்னு கேட்கிறாரு. சோ ஸ்வீட். அதுல பெரிய விஷயங்கள்லாம் அடங்கி இருக்குங்க. ரொம்ப படிங்க, உங்களுக்கு தனித்தனி வெளிப்பாடு கிடைக்கும். இவ போய் வசனத்தை தொடுறா, வார்த்தையானவரை. அது ஆவியானவருடைய கிரியை. ஓகே, ஜீசஸ் மினிஸ்ட்ரி செய்த நாள்ல இல்ல பழைய ஏற்பாட்டுல வார்த்தை ப்ரொனவுன்ஸ் பண்ணாமையே அசாதாரணமான காரியங்கள் நடந்திருக்கிறது. அந்த அசாதாரணமான காரியத்தை செய்கிறவர் ஹோலி ஸ்பிரிட்னு சொல்றேன். கோலை எடுத்து என்ன சொல்றாரு? பேசுறாரா மோசே? கோலை ஓங்குன்னு சொல்றாரு. இவர் கோலை, அதை விட ரொம்ப பியூட்டி என்ன தெரியுமா? ஏன்னா ஏன்ட்ட சொல்றாங்க. இதுதாங்க ரொம்ப, இத படிச்சா என்னங்க இது? ஏன்டா who else we have to tell everything? ஏன் ஏன்ட்ட முறையிடுற? இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறாரு, என்ன என்னட்டு சொல்லிட்டு இருக்க அப்படின்னா என்ன? எந்த அளவுக்கு பழைய ஏற்பாட்டிலேயே மோசஸ காட் எப்படி பார்க்க விரும்பினாரு? டேய், நானும் நீனும் ஒண்ணுதான்ப்பா, என் கண்டென்ட் தான் உனக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. அப்படின்ட்டு நீ கோலம் எங்க ஒரு கோலம் ஓங்குனா எப்படிங்க திறக்கும்? ஒருவேளை இறையாதை அமைதலா இருக்கும்போது செங்கடல் பிளக்கப்படுவதாக இயேசு சொன்னாரா? இல்ல மோசே சொன்னாரா? அப்ப என்னதான் சொன்னாரு அவரு? ஏன்ட்ட முறையிடுறது என்னங்கிறாரு. அப்போ ஒரு லெவல்ல இருந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லைஃப்ல நீ போறதுக்கு ஹோலி ஸ்பிரிட் கட்டாயமாய் உனக்குள்ள இருந்து செய்ய விரும்புறாரு. நீ பேசிதான் இல்ல, நீ பேசாமையே பரிசுத்த ஆவியானவர் அதை செஞ்சிருவாரு. நீ பேசணும், பிளான் பண்ணணும்லாம் கிடையாது. பேசி மண்டையில சில ப்ரோக்ராம் போட்டுக்கிட்டா இல்ல,
அவுட்ஸ்டாண்டிங்கா உன்னால முடியாதனா செய்யும் பொழுது உன்னால முடியறதுக்கு உனக்கு என்னன்றாரு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்ன இப்ப உங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்புறாருன்னா, இயேசு கிறிஸ்து பேசி பேசி செஞ்சாருல்ல, சிலதெல்லாம் ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து பேசாமே அவர் செய்யறதுக்கு நீ இன்வைட் பண்ணால் போதும் என்று சொல்கிறார். நீ அவர் வெல்கம் பண்ணா போதுங்க. ஈச் அண்ட் எவ்ரி மினிட் பை மினிட். ஆமென். Every conversation in your friends, in your husband and wife relationship, அம்மா அப்பா பிள்ளைங்க புருஷன் பிள்ளைங்க தாய் தகப்பன் ஹலோ எல்லாம் உங்க பாஸ் நீங்க இந்த ரிலேஷன் எல்லாவற்றிலும் அவுட்ஸ்டாண்டிங்கா என்னால எல்லாமே முடியுங்கிறத நீ பிலீவ் பண்ணா போதும்ன்ற. உங்களை இல்லாமையே அதுதான் சொல்றேன். நீங்க ஒரு வெசல், தட் இஸ் ஆல். அவர் தங்கிறதுக்கு நீங்க ஒரு வெசல், தட் இஸ் ஆல். அந்த வெசல் இன்வைட் பண்ணிட்டே இருந்தா நீ நினைக்க முடியாத செய்ய முடியாத செய்வ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட் அப்படியே பரிசுத்த ஆவியானவர் மேல் மதர் மேரி மேல் நேலிட்டார். அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து அரிச்சிட்டார். இது யாராவது ஜெபிச்சாங்களா? ஒரு ரட்சகர் வேணும்னு ஜெபிச்சாங்களாமா? மதர் மேரிட்ட வேணும் ஜெபிச்சாங்களா? அப்ப என்ன அர்த்தம் சொல்ல வரேன்னா, ஹோலி ஸ்பிரிட்டை நீங்க இன்வைட் பண்ணா ஃபாதர் காடுடைய பிளான் எல்லாம் உங்க மூலமா எக்ஸிக்யூட் பண்ணிடுவாரு வித்தவுட் யுவர் நாலேஜ். நான் தான் உதாரணம் எல்லாம் சொன்னேன்ல, பேசி பேசி தண்ணி திராட்சரசம் மாறுது, லாசருவே வெளியே வாண்டுறாரு. அது மாதிரி வேற ஏதாவதுமா? கல்லறையில கல்லு மூடிதாமா இருக்கு. கிறிஸ்துவே பரிசுத்த ஆவியானவரை கொண்டுதாமா மரித்தோர்ல இருந்து எழுப்பினாரு. He walked. அப்படி அந்த டூம்ல போய் நிக்கிறாராமா. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல இன்னும் வேற ஏதாவது சொல்ல முடியுமா? பழைய ஏற்பாட்டிலேயே இருக்கு. நான் சொல்லட்டுமா? இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு இடத்துல இருக்கும்போது பாட்டுலாம் இப்போ வந்துச்சேப்பா, மேக ஸ்தம்பம்லாம் இப்போ பாண்டிங்களா, அப்படியே எனக்கு மெசேஜ் கேட்ட பாடலாம் இருக்கும். அப்படியே ரெஸ்ட் பண்ணும்போது நாங்கள் ரெஸ்ட் எடுக்கும், நிறுத்துங்க நிறுத்துங்க வண்டியை நிறுத்துங்க நம்ம சொல்றோம்ல, சொல்ற மாதிரி இதெல்லாம் உண்மையா பொய்யா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க நம்புறீங்களா? ஒரு மகிமையின் மேகம்னு சொல்றீங்க, அந்த மேகம் அப்படியே எடுத்துக்கிட்டு போகுது இறங்குதுன்னா நீங்க நம்புறீங்களா நம்பலையா? நம்புறீங்க. அதை நான் நம்புறேன். நம்புறீங்களா இல்லையாம்மா? அப்ப அந்த அப்படியே அந்த கேங்கை தூக்கிக்கிட்டே போகுது இல்ல. யார் கேட்டு ஜெபிச்சா? யார் வார்த்தை சொன்னா? தானாவே நடத்துறார். ஆமென். காடோடைய பிளான் படி ஹோலி ஸ்பிரிட் அந்த ஜனங்களை நடத்துறார். பாத்தீங்களா? அதுதான் அருமையான. அவனுக்கே தெரியாம பிலிப்ப அந்த இத்தோப்பியன் மினிஸ்டர், பினான்ஸ் மினிஸ்டர் அந்த ரதத்தோட போய் ஒட்டிக்கண்டு கொடுக்க காசு இல்லை, டிராவல் பண்றதெல்லாம் ஒன்ன மாதிரி சொல்லுவோம். பையன் பஸ் காசு இல்லை, காசு இருந்தா போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம். அவர் ஆலையை கொண்டுட்டு போயிட்டு அந்த காசான்ற ஒரு வனாந்தரத்தின் வழியா போய் அந்த ரதத்துல ஒட்டிட்டு. என்ன நான் சொல்ல வரேன், ஹோலி ஸ்பிரிட் வந்தா உங்களுக்குள்ள இருந்தா ஒரு ஒரு அற்புதம்னு ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, அதை தாண்டி இதுவரைக்கும் பார்க்காத பைபிள்ல எழுதாத மிரக்கல் உங்க வாழ்க்கை நடக்கும். இது காட் எனக்கு சொல்றாரு. எங்கேயுமே இப்ப மோசேக்கு நடந்தது ஜோஷுவாக்கு நடந்துச்சாப்பா? ஏமா ஜோஷுவாக்கு நடந்து போய் டேனியலுக்கு நடந்துச்சா? ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி இல்ல, பைபிள் இருக்கிறவங்களுக்கு இல்லாதது உன் வாழ்க்கையில் நடக்கும். பரிசுத்த ஆவியானவர்னு சொல்ல வரேன். இப்ப சிங்கத்தின் வாயை தயவு செய்து கட்டிடுங்க, என்ன சிங்கத்துல போட போறாங்க இவன் ஜெபிச்சானாமா? அவன் ஹார்ட்ல ஒரு திவோட தாமா போறான். நடக்கிறது நடக்கட்டும். இதுக்கு முன்னாடி எங்கேயோ சிங்கம் வந்து திங்கிறதையோ அடிச்சு கொள்றதையோ காப்பாத்திருக்கிறதையோ பார்த்திருக்கானா? சொல்லுங்க. சிங்கத்தின் வாயை கர்த்தரை கட்டி போட்டார். இவன் ஜெபிக்கல. இங்க குதிச்சு ஆடி பாடி எல்லாம் கட்டுனா ஒன்றும் நடக்கல. ஏன் நடக்கல? ஹோலி ஸ்பிரிட்டை வெல்கம் பண்ணல, ஹோலி ஸ்பிரிட்டை ஆனர் பண்ணல. ஹோலி ஸ்பிரிட் எப்படி பேசுவார்னு தெரியல. ஆனா ஹோலி ஸ்பிரிட் போற இடத்துல தான் நான் ஆவிக்குரிய சர்ச்சுக்கு போறேன். சிங்கத்தின் வாயை கட்டி போட்டேன். அது அடுத்தது நான் சொல்ல வரேன். அது 3 எபிரேய புருஷர்கள் என்ன மாதிரி விசுவாசத்துல போயிருப்பாங்க? அப்ப அவனுக்கு ஒரு செகண்ட் தாட்டும் இருக்குது. நடக்கிறது செத்தாலும் சாவும், பொழைச்சாலும் பொழைக்கட்டும். யாரா ஜெபிச்சானுங்களா அந்த 3 பேர்ல? 3 பேர் தானே போட்டோம். 3 பேர் தானே போட்டோம். 4வது நபரா ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த 4வது நபரை யாராவது இன்வைட் பண்ணாங்களா அங்க? சொல்லுங்க. அப்ப சில வேளையில பரிசுத்த ஆவியானவரோட நீங்க கீன் அப்சர்வ் இருந்தா அவரே உங்க வாழ்க்கையில போய் அசாதாரணமானதை செய்து விடுவார். அசாதாரணமானது, அசாதாரணமானதுன்றத இதுவரையில இல்லாததுன்னு நான் டெஃபைன் பண்றேன்.
இதுவரையில நடக்கல, எனக்கு நடந்திருக்குன்னு சொல்லுவீங்க. அல்லேலூயா. நான் என் குழந்தைங்களை அந்த இதுல இருந்து மாத்தூர்ல இருந்து நாங்க வந்து சென்னை திருச்சி சென்டருக்கு வரோம். வீடு மாத்தலான்னும் போது வீடெல்லாம் மாத்தியாச்சு. அந்த ஸ்கூலுக்கு அட்மிஷனுக்கு நான் போறேன். வீடு மாத்துற காரியம் இருக்கு, அட்மிஷனுக்கு போறேன். லைனா அப்படி நிற்கும் போது ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்கல்ல முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம். அப்படி நிற்கும் போது நீங்க எந்த ஸ்டாண்டர்டுன்னு கேட்குறேன். அவங்க சொல்றாங்க எல்கேஜிங்கிறாங்க. எல்கேஜிக்கெல்லாம் கட்டாயம் கிடைக்கும், ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே கொடுத்துருவாங்க. இப்போ இது செகண்ட் ஒன்று ஃபர்ஸ்ட் ஒன்று கொடுக்கணும்னா இது எல்கேஜிலேருந்தே தான் அங்கே கிடைக்கும். புரியுதா? அப்போது அந்த உள்ள ஃபாதரை பார்க்க போகிற நேரத்துலங்க அந்த முன்னாடி போனவங்க இப்படி காமிச்சிட்டு போகிறாங்க, என்கிட்ட கொடுக்கல அப்படின்றாங்க. ஏன்னா எல்கேஜிக்கே கொடுக்கலையே, எல்கேஜி தான் கொடுக்குறாங்க, யூகேஜிக்கு தான் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு செகண்டுக்கு எப்படி கொடுப்பாங்க? நான் போகிறேன், என்னை பார்த்துட்டு ஜூன் 1ஆம் தேதி வரீங்களான்னு கேட்டார். ஐ வாஸ் எ டீச்சர். ஸோ 1ஆம் தேதி தான் என்ன திறக்கும், ஸ்கூலு தான் ரீஓப்பன். 1ஆம் தேதி லீவ் போடலாமா சிஸ்டர்? லீவ் போட்டால் என்ன ஆகுது, மே ஃபுல்லாக நான் லீவ் எடுத்த மாதிரி ஆகிடும். மோரோவர் ஹெச்எம் வந்து ஏன் இவ்வளோ நாள் லீவ் பத்தாதா இவங்களுக்கு அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சிடுவேன். நான் சரின்னுட்டு வந்துட்டேன். நான் என்ன சொல்லிட்டு வந்துட்டேன், ஆனா அவர் எனக்கு தான் இந்த ஆன்சர் கொடுத்துக்கிறாரு, 1ஆம் தேதி வர முடியுமா அப்படின்னு. மற்றவங்களுக்கு இல்லைன்னு இருக்கிறாரு. அப்போ அப்பா நான் சொல்லிட்டேன், உங்களெல்லாம் சொன்னேன், என்ன செய்ய போறீங்கன்னு தெரியல அப்படின்னு நான் நினைக்கிறேன். கவர்மெண்ட்ல கலைஞர் டைம்ல அதிக உஷ்ணத்தை நிமித்தம் மே மாசத்துல 28ஆம் தேதி ப்ரொனவுன்ஸ் பண்றான் என்னன்னு, ஜூன் 10ஆம் தேதி வரையில லீவுன்னு. அதுக்கு பிறகுதாங்க நிறைய தடவை வருது இப்படி. நாங்க தான் இனிஷியேட்டர்ஸ் இருக்கு. அந்த சட்டத்தை சென்டென்ஸ் பண்றதுக்கு யார் இனிஷியேட்டர்? நான். ஒரு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு இனிஷியேட்டர் தான் நான். ஐ ஆம் தி எவிடன்ஸ் ஃபார் தட். அதுக்கு பிறகுதான் உஷ்ணத்து நிமித்தம் இப்ப அடிக்கடி லீவ் விடுறாங்க பாத்தீங்களா? மழையினால வருங்க, உஷ்ணத்து நிமித்தம் முதல்ல டெக்ளேர் பண்ணது எனக்காகங்க. இது வரைக்கும் யாருக்குமே செய்யாத உங்களுக்கு செய்வாருங்க. உடனே நீங்க உங்க மண்டையில இருந்து என்ன செஞ்சுக்க வேண்டாம், ஓ எனக்கு செய்வாரா, நமக்கு இப்படி நடக்குமா அப்படின்னு நீங்க போட்டு குழப்பிக்க வேண்டாம். அல்லேலூயா. அவரால் எது வேணா செய்ய முடியும். சொல்லுங்க எல்லாரும், எதை வேணா செய்ய முடியும். 3 புருஷர்கள் வேண்டிக்கிட்டாங்களா, எங்களை காப்பாத்துங்க. இதுக்கு மேல காப்பாத்த வழி இல்லைன்னு தான் அந்த ஃபயர் ஆஃப் ஃபர்னன்ஸ்க்கு போனாங்க. இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லைன்னு. சில நேரங்கள்ல உங்க வாழ்க்கையில இதுக்கு மேல ஜெபிக்க ஒண்ணுமே கிடையாதுன்னு இருக்கா? எனக்கு இருக்கு, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. இதுக்கு மேல கண்ணு இல்ல, தண்ணியே இல்ல, இதுக்கு மேல காத்திருக்க முடியவே. இப்படிலாம் ஒரு கட்டங்கள் வரும் பொழுது உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றேன். பொசிஷன் யுவர்செல்ஃப் டு ஹோலி ஸ்பிரிட். அவரு இதுவரைக்கும் செய்யாதத செய்வார். பச்சை கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்து போட்ட வருஷத்தின் விளைச்சல நானு அப்படியே திரும்ப கொடுத்துருவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஓ இப்படி லேட் ஆயிடுச்சு, அது இப்படி வெயிட்டிங் டைம் இஸ் டஃபஸ்ட் ஆச்சு பூச்சினாலும் சாதாரண ஒரு காரியத்தை செய்வார் பாருங்க. இதெல்லாம் நம்ம இப்படி கஷ்டப்பட்டோமா அப்படிங்கிற எண்ணமே மறந்து போயிடும். எத்தனை பேர் நம்புறீங்க? பரிசுத்த ஆவியானவரு உங்க நாலேஜ் இல்லாமையே அற்புதம் செஞ்சதுக்கு பைபிள்ல இருந்து நான் கோட் பண்ண இதெல்லாம் மேக ஸ்தம்பத்துல தூக்கிட்டு போறாரு, நிறுத்துறாரு. இந்த சிங்கத்தின் வாயை கட்டுறதுக்கு யாருமே ஜெபிக்கல. மதர் மேரிக்குள்ள பரிசுத்த நிரம்புறாரு. டூம் கிட்ட போயிட்டு ஜீசஸ் அப்படியே உயிரோட எழுப்புறாரு. இதெல்லாம் வந்து யாரோடைய கிரியைகள்னு நீங்க நினைக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர். ஹலோ. ஆனாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, பரிசுத்த ஆவியானவர் ஒரே ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சா தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, இதுதான் பர்பஸ் ஆஃப் தி பென்டிகாஸ்ட். ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம செய்யணும். என்னமா செய்யணும்? நம்ம சொல்ல என்ன செய்யணும்? அவரை இன்வைட் பண்ணணும். சிலதுக்கெல்லாம் நம்ம இன்வைட் பண்ணுவோம், சிலதெல்லாம் இது எனக்கு தெரியும், இது நம்மளே பார்த்துக்கலாம். அப்படி அல்லவே அல்ல. அவர் ஈச் அண்ட் எவ்ரி கான்வர்சேஷன்ல வர விரும்புறார். சொல்லுங்க அடிச்சு பக்கத்துல, எவ்ரி கான்வர்சேஷன்ல வர விரும்புறார். கான்வர்சேஷன்னா பேசிக்கிறது, அதுல அவர் இருக்க விரும்புறார். ஒவ்வொரு மணி மேனேஜ்மெண்ட்ல இருக்க விரும்புறார். ஹலோ. ஒரு மாத்திரையை டாக்டர் எழுதிக்கணும், அதுல கூட இது என்ன சாப்பிடாமன்னா இதை நிறுத்துனுவாரு. ஹலோ. எல்லாமே அவரு உங்களோட ஃப்ரெண்டு மாதிரி இருக்க விரும்புறாரு.
ஃப்ரெண்டுன்னா எங்கேயோ இருந்துட்டு எப்பயாவது ஒரு டெக்ஸ்ட் பண்ற ஃப்ரெண்டு கிடையாது. இன்செப்பரபிள் ஃப்ரெண்டு. உங்களுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காண போயிடுவாங்க. இந்த ஃப்ரெண்டு காண போகவே மாட்டார். இவர் கூடவே இருக்க விரும்புறாரு. ஆமென். இப்போ இவரை இன்வைட் பண்றத கவனிங்க. இன்வைட் பண்ணணும்னு சொல்லுங்க, வெல்கம் பண்ணணும்னு சொல்லுங்க, எல்லா சூழ்நிலைகளையும் அவரை வரவேற்கணும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்ட்ட தானங்க இருக்கிறாரு, ஏங்க வரவேற்கணும்? யார் பதில் சொல்லுவா? கூட தானே இருக்கிறாரு, ஏன் இன்வைட் பண்ணணும்? அவர் கூட இருந்தா கூட he is gentle spirit. இப்போ உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்துட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாங்க வாங்கன்னு சொன்னா வருவாங்களா? நீங்க வெளியில போயிட்டா வருவாங்களா? ஒரு ஃப்ரெண்டே அப்படி இருந்தா இவர் எப்படிப்பட்டவர்? இவரால செய்ய முடியாது ஒண்ணுமே கிடையாது. அவரை நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்குள்ளவே அவரை வாங்க, இந்த சிச்சுவேஷன்ல வாங்க, இந்த பண பிரச்சனைல வாங்க, இந்த டாக்டர் இப்படி சொல்றதுல வாங்க, இப்படி என்ன ஹர்ட் பண்றாங்களா அங்க வாங்க சொல்லுவீங்களா? ஏன் நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம் தெரியுமா? அந்த ஹர்ட் பண்ணதையே இந்த மண்டையில போட்டு போட்டு நினைக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, எஸ்தர் புஸ்தகத்துல ஒரு ஆமான் ஒருத்தர் இருக்கான் தெரியுமா? ஆமான் எந்த எந்த ட்ரைப்ல வரான்? அமலேக்கியர்கள். அமலேக்கியரோட ட்ரைப்ல இருக்கான் அவன். அமலேக்கியன் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா ஃப்ளஷ் அப்படின்ற மீனிங்ப்பா. என்ன வருது? அதே மொர்தெகாய் பாருங்க, அவன் எந்த கோத்திரம்? பெஞ்சமின் கோத்திரம். லீஸ்ட். பெஞ்சமின் என்ன தெரியுமா? son of my right hand. Who is that son of right hand? Jesus. அப்ப நீனும் ஜீசஸ் எங்க இருக்கீங்க? ஒரே ரைட் ஹேண்ட்ல co-seated with Christ. பெஞ்சமின் கோத்திரத்துல இருந்தவன் கூட கும்பிடு போட்டு அவன் வந்து எந்திரிச்சு குட் மார்னிங்லாம் சொல்லல. ஏன்? அவன் ட்ரைப் என்ன? ஃப்ளஷ். நம்ம வந்து ஹோலி ஸ்பிரிட்டை பெற்றுக்கிறோம்னா நம்ம எதுக்கு அகெயின்ஸ்டா இருக்கணும்? நமக்கு என்ன மண்டையில இருக்கணும்? நான் வந்து அவரோட சீட்டட் வித் கிரைஸ்ட். பெஞ்சமின் கோத்திரம் நானு, சீட்டட் வித் கிரைஸ்ட் அப்படின்னு என்ன? ரைட் ஹேண்ட். ஜீசஸ் வந்து ரைட் ஹேண்ட் ஆஃப் ஃபாதர் காட். அந்த இடத்துல உங்களை உட்கார வச்சுக்கிறார். அந்த எண்ணத்தோட இருக்கும் பொழுது இந்த அமலேக்கியர் என்ன மைண்ட் என்ன செய்யும்? இவங்களை இன்னைக்கு அழிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். கடைசியில் யார் வின் பண்ணா? ஒரு அடிமைப்பட்டிருந்த பிள்ளைங்க வின் பண்ணப்படுறாங்க பாருங்க. ஹல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, இதுவரையில இல்லாத அளவுக்கு ஆவியானவர் விட்னஸா உங்களை வைக்க விரும்புறாரு. ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆமென். அதே ஹோலி ஸ்பிரிட் தான் கிறிஸ்துக்குள்ள இருந்தார். ஆமென். ஒரு பட்டணத்துக்கு போறாரு. எப்ப போகும்பொழுது அது வந்து தெக்கப்போலி 10 சிட்டி சேர்ந்த ஒரு பட்டணமா இருக்குது. அங்க ஒரு லேக் ஒன்று இருக்கான். படிச்சிருக்கீங்களா? இது வந்து மார்க்கு 6:5 தெரியல, அதுல இருக்கு. அப்போ அவனை ஒருவனாலும் அடக்க கூடாது இருந்தது. அவனை ஒருவனாலும், எவனாவது இவன் நல்லா அவனு ஜெபிச்சிருப்பான்றீங்க நீங்க. இவன் இந்த ஊர்ல செத்து போகணும் தான் ஜெபிச்சிருப்பான். என்ன சொல்றீங்க? வாசிங்களேன். ஒருவனாலும் அடக்க கூடாது இருந்தது. அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. ஏங்க, ஒரு கட்டி போட கூட முடியல, கட்டி போட கூட முடியல. அப்ப கீழே இருக்கு பாருங்க, ஒருவனாலும். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவனை அடக்க, உங்க பிரச்சனை அடக்க ஒருத்தராலையும் முடியல. உங்க பிரச்சனைய ஒண்ணு மாத்தி ஒண்ணு வருதா? உங்க பிரச்சனை அடக்க முடியலையா? அதுக்கு யார் ஜெபிச்சாங்க? யாருமே கிடையாது. ஏதாவது வார்த்தை ப்ரொனவுன்ஸ் பண்றாரா? ஜீசஸ் இப்படி போறார். ஹலோ, இப்போ நீ அப்படியே நவ இப்படி போனா அவ்வளவுதான். இன்பா இப்படி போனா அவ்வளவுதான். கவிதா நீ இப்படி போனா அவ்வளவுதான். அடக்க முடியாத பிரச்சனை உனக்கு அடங்கும். நடக்க முடியாத பிரச்சனை நடக்கும். பிரச்சனை தீர்வு கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்ன செய்யறார்? தலையில வச்சு குலுக்கி நம்ம ஆட்கள் மாதிரி தட 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 போட்டு அடிக்கிறாரா? அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு. என்னப்பா அது? ஒருத்தரையும் அடக்க முடியாத ஒரு நபரு அங்க எத்தனை பேர் இருக்கிறானுங்க இந்த ஊர்ல? யாருமே சங்கிலி போட்டு கட்ட முடியல. ஆனா தூரத்திலே காட பார்த்துட்டு ஓடி வந்து சரண்டர் ஆயிட்டான். ஹல்லேலூயா. இதுக்கு யாரு ஜெபிச்சா? இதான் ஹோலி ஸ்பிரிட்டோடைய மினிஸ்ட்ரி. புரியுதா உங்களுக்கு? நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் இல்லாம நீங்க அவரோடைய வாழ்ந்தா அவரு உங்களை வச்சு பெரிய பெரிய காரியம் செய்வார்.
ஆமென். அதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? அவன் ட்ரெஸ் போட்டுட்டாமா. அவன் வஸ்திரத்தை உடுத்திட்டு அந்த ஊர் மக்கள்லாம் திகைக்கிறாங்க, என்னடா இவன் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ட்ரெஸ் போட்டதுக்கு ஊரே பாக்குது. இருக்கா ரைட் அப்படி என்ன இருக்கு பின்னாடி வாங்க. இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். இவனை அடக்க யாருமே முடியல. இவன் நல்லானதும் எல்லாருக்கும் என்ன வருது? நீங்க நடந்து போகும்போது உங்களை கண்டு நிறைய பேர் பயப்படுவாங்க. தம்பி, உங்க பாஸ் உங்களை கண்டு பயப்படுவாங்க தெரியுமா? உங்களுக்கு நம்ம உண்மையை நேர்மையுமா இருந்தா உங்களை கண்டு பயப்படுவாங்க. அல்லேலூயா. சவுலு தாவீதை கண்டு பயந்துதான் அவன் வந்து இந்த மாதிரி லூட்டில அடிக்கிறான். என்ன பயன்? உண்மை உள்ளவன், இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கிறான். அல்லேலூயா. அவனை கண்டு பயப்படுறான் சவுல். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இந்த விஷயத்தை கவனிங்க. ஹோலி ஸ்பிரிட் எப்படி கிரியை செய்யறாரு பாருங்க. இவர் போய் அடக்குனாரா? இவர் ஏதாவது தலையில முடிய பிடிச்சு குடுக்குனாரா? ஹலோ, நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? யாருக்கு தெரியும் உனக்கு கிடைச்சுக்கிற மேன்மை, ராஜ மேன்மை உன்னை கொண்டு. நீ வேலை செய்யற இடத்துல உன்னை கொண்டு நாளைக்கு என்ன நடக்குமோ உனக்கு யாரு இன்னைக்கு ஒண்ணும் தெரியாம இருக்கலாம். யாருக்கு தெரியும்? ராஜ மேன்மை உனக்கு யூத குலத்துக்கு வந்து உனக்கு கிடைச்சது. யூத குலத்தை மீட்க இருக்கலாம்னு கேட்கலாம் பாத்தீங்களா மொர்தெகாயே? யாருக்கு தெரியும்? பிசாசு சேனை உனக்கு நடுங்கி தொட நடுங்கிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுமா? பிசாசு சேனை உனக்கு நடுங்குறது தெரியுமா? சும்மா சின்ன சின்னலாம் கொண்டு வந்து புழிஞ்சு புழிஞ்சு அழுதுட்டு இருக்க. உங்களுக்குள்ள B12 இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்கேன் இப்ப நான். அது என்ன பண்ண? ரெட் பிளட் செல்ஸை கொதிக்க வச்சிரும். சோம்பலா ஒருத்தவங்க நடக்க முடியாது. அது மாதிரி பரிசுத்த ஆவியானவர்ன்ற B12 உங்க மேல அனுப்புறாங்க இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. அவன் என்ன செய்யறான் தெரியுமா ரீட்டா? வஸ்திரம் தரிச்சிட்டு அவன் என்ன சொல்றான் தெரியுமா? ஊர் மக்கள்லாம் பயந்தாங்க. அவன் ஜீசஸ் வந்து தைரியமா ஒண்ணு சொல்றான். என்ன சொல்றான்? அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். நான் உங்களோட வந்துட்டுமா? நான் உங்களோட வரனேன். He is the witness. You are the witness. He is the witness in the city of Tekapoli. ஐயோ, இப்படி நீங்க கிளம்புங்க. நீங்க முதல்ல எங்க பன்றி கூட்டம் செத்து போச்சு. ஏன்னா அதுதான் அவங்களுடைய வருமானம், அதுதான் அவங்களுக்கு எல்லாம் பொழப்பு. அதனால பன்றி கூட்டம் செத்த உடனே என்ன செஞ்சுட்டாங்க இவரை? நீங்க தயவுசெய்து போயிருங்கட்டாங்க. அடுத்த சாப்டர்ல வருது, இவர் போய் தெக்கப்போலி எங்க 7ஆம் அதிகாரத்துல வருது ரீட்டா. மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாய். ஏமா வராதீங்கன்னு அவனுக்கு டோர் ஓபன் பண்ணி கொடுத்தது யாரு? வராதீங்கன்னு சொன்ன இயேசு கிறிஸ்துவ வாங்க வாங்க வாங்கன்னு அந்த பட்டணத்துக்கு வர வச்சதுக்கு விட்னஸ் யாரு? அந்த லேகியோன் பிசாசு பிடிச்சவன். ஏதாவது புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு உங்களை அப்படிதான் சொல்லுவாங்க. வரவே வராதீங்கன்னு உங்க சொந்தக்காரங்க சொன்னா, நீ வந்து காலை வச்சு போப்பா, நீ வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போமா. ஹலோ சொல்லுவாங்களா? நம்ம தோல்வியை எடுக்க கூடாது. அதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன? ஹோலி ஸ்பிரிட் உனக்குள்ள இருந்து டாக்டர் சொல்றாரு அதை சொல்றாருலாம் கிடையாது. அதை தாண்டி அவனை அடக்கவே முடியல. அவன் போயிட்டு எல்லா இடத்துலயும் ஜீசஸ் ஒருத்தர் வந்து என்ன இப்படி பண்ணிட்டாருன்னு சொன்ன உடனே அவருக்கு டோர் ஓபன் பண்ணவன். He is the witness. You are the witness today. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யாம இருக்கிறதுக்கு அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை அப்படின்னு ஆடிட்டு பாடுறதுல இல்ல. எது வல்லமை குறைந்து போக பண்ணுது? அமலேக்கியருடைய ஆவி. அமக்கலைட்ஸ்னா என்னது? ஃபிளஷ். அப்போ உங்க மண்டையில உங்க யோசனையில இதெல்லாம் நடக்குமான அப்பாலே போ சேட்டன். கம் ஆன். என்ன சொல்லணும்? பீட்டர் அப்பாலே போடான்னு சொல்லல, சேட்டன். Peter, you are a Satan when you are talking in flesh and carnal mind. You are Satan. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணா நீங்க போக வேண்டிய தூரம் எப்படி அருமையா இருக்கும் தெரியுமா? எப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்க போகுது தெரியுமா? ஒரு ப்ராஃபஸி சொல்றேன் உங்களுக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இது வரைக்கும் நடக்காதுன்னு நடக்க போதான். என்னங்க பைபிள்ல இல்லாததெல்லாம் நடக்குது உங்க வாழ்க்கையில. அதுதான் ஜான் காஸ்பல் லாஸ்ட்ல எழுதிருக்கு, இந்த புஸ்தகமே கொள்ளாம அவர் செய்யறதெல்லாம். அல்லேலூயா. நீங்க யாருன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? கர்த்தர் பெரிய பெரிய காரியம் செய்ய போற. யாருக்கு தெரியும்? இன்னைக்கு நீ உட்கார்ந்து அழுவுற, இன்னைக்கு உட்கார்ந்துட்டு உன் ஜெபத்துக்கு பதில் இல்லைங்கிற, டிலேங்கிற,
கஷ்டங்கிற, எனக்கு அழுது கண்ணு வீங்கிடுச்சுங்கிற, யாருக்கு தெரியும் உட்காலத்து பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவில்லை. எல்லா சிற்றையும் ஏங்குதாமா. இந்த இவன் தெக்கப்பொலியில ஓபன் பண்ண மாதிரி நம்ம வந்து ஜீசஸை ஹோலி ஸ்பிரிட்டை வெளிப்படுத்த பட்டணங்கள் சர்வ சிருஷ்டி ஏங்குதான். சிங்கம் ஏங்குது, காகம் ஏங்குது, என்னங்க கடல் ஏங்குது, மண்ணு ஏங்குது, மரம் ஏங்குது, எல்லாம் அனிமல்ஸ் ஏங்குறாங்க, ஹியூமன் பீயிங்ஸ் ஏங்குறாங்களாம் இந்த சிருஷ்டி வெளிப்படுறதுக்கு. ரோமர் 8 இருக்குதுங்க இந்த வசனம் 19, 22 வாசிங்க. சர்வ சிருஷ்டி ஏங்கி பிரசவ வேதனைப்படுதான். இந்த இன்பா வந்து கை வைக்க மாட்டாளா? இந்த ஜெமிமா வந்து கை வைக்க மாட்டாளா? ஹலோ, உங்க பேரை நீங்க வச்சுங்க. இதுக்காக இந்த பர்பஸுக்கு தாங்க ஹோலி ஸ்பிரிட் பெந்தோகோஸ்தே அனுபவம். ஆனா நம்ம வந்து இன்னைக்கு ஒன்று அடிப்பார் உதப்பார், என்ன நீ இதை செஞ்சா அதை டூ குட்டு கெட் குட்டு, இது செய்யலன்னா அது அதனாலதான் இதுன்னு கூட்டி கழிச்சு கொண்டாந்து ஒரு குற்றவாளிக்குள்ள ஒரு விசுவாசியை நிக்க வச்சு அவனை நைய புடைச்சி அனுப்புறோம். சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறார். நடக்குமா? நான் விட்னஸா இருக்க முடியுமா? அந்த ஜான் 3:13 வாசிக்கிறீங்க. பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும், ரொம்ப முக்கியம் கவனிங்க, பரலோகத்தில் இருந்து யார் அவரு? யாருமா சொல்லுங்க எல்லாரும். ஜீசஸ் பரலோகத்திலிருந்து இறங்கி இங்க வந்தவர் யாரு? மதர் மேரிக்குள்ள ஃபிளஷ்ல இன்கார்னேஷன்ல வந்தவர் யாரு? ஜீசஸ். பரலோகத்திலிருந்து இறங்கினவர் யார்? அடுத்தது பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இப்போ உங்களுக்குள்ள தானே, இப்போ உங்களுக்குள்ள நீங்க என்ன சொல்றீங்க? என்னை வந்து வலது பரிசத்துல உட்கார செய்தார்னு இருக்க வசனம் எபிசியன்ஸ்ல 2:7 இருக்குது. அவர் உங்களை தேவனோடு கூட உங்களை இயேசு கிறிஸ்து உடனே கூட உங்களை வலது பரிசுல உட்காரவும் செய்தார்னு இருக்காரிட்ட 2:7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். இப்ப நீங்க எங்க உட்கார்ந்து இருக்கீங்க? உன்னதத்துல, ஹெவன்லிஸ்ல, அவரோடு கூட அவரோடு கூட அவரோடு கூட அவருடைய வலது கரத்தோடு கூட. ஆமென் சொல்லுங்க. என் வலது கரமும் அவருடைய வலது கரமும். அவர் அங்க இருக்கிறார், நீங்க இப்போ அங்க இருக்கிறீங்க. அப்புறம் என்ன இங்க இன்பஸ் பேசுறாங்க? புரியுதா? அந்த 3:13 இயேசு அங்க இருந்தும் இங்க இருக்கிறாரு, இங்க இருந்து அங்க இருக்கிறாரு. இன்பஸ் இங்க இருந்து அங்க இருப்பாங்க, கோமெஸ் அங்க இருந்து இங்க இருப்பாங்க. ஹலோ, எதற்கு புரியுது? இந்த வசனம் இயேசு கிறிஸ்துக்கு சத்தியமானா உனக்கு எனக்கு சத்தியமா உண்மை. புரிஞ்சிச்சா? 1 கொரிந்தியர் 15:45. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதி இருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர்னா உங்களுக்குள்ள இருந்து வியாதியில ஒருத்தர் இருக்கிறான்னா அவன் செத்து கிடக்குறான். அவன் வந்து ஃபியூனரல் நடக்கலே தவிர அவன் செத்து கிடக்குறான். கடல்ல இருந்தா அவன் செத்து கிடக்குறான். வெயிட் பண்ணி பதில் கிடைக்கலன்னா அவன் செத்து போயிருக்கிறான். உறவுகள்ல பிராக்சர்ஸ், புரோக்கன்னஸ், செத்து போயிருக்கான். அவன் மூச்சு விடுறான், மூச்சு எடுக்கிறான், ஆனா செத்து இருக்கிறான். ஆனா பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்து வந்து என்ன செய்யறவரா இருக்கிறார்? சொல்லுங்க, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் சொல்லுங்க எல்லாரும். அப்பனா எதை உயிர்ப்பிப்பார்னா, கடன், ஒரு ஸ்பிரிட் ஆஃப் டெத், அது என்ன ஆயிடுது? ரிசரக்ஷன் பவர்ல கடன் அடைஞ்சிருது. பிள்ளை இல்ல, பவர் ஆஃப் டெத், அது என்ன ஆயிடுது? ரிசரக்ஷன் பவர்ல பிள்ளை கிடைக்குது. அல்லேலூயா. இதே மாதிரி உங்களுக்கு தான் தெரியும். திருமணம் ஆகல, குழந்தைகள் இல்ல, லேண்ட் வாங்கி கட்ட முடியல, வேற என்னங்க உங்களுக்கு தான் தெரியும் அந்த பிரச்சனை. உடல் நலம் இல்ல, மனசு நல்லா இல்ல, செத்து போயிட்டு ஜடமா போறோம் அப்படின்னா, பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்து உயிர் தெய்ந்த பிறகு நீ அப்படி இருக்க கூடாது. அல்லேலூயா. நீ ஒரு எவிடன்ஸ், நீ ஒரு விட்னஸ், நீ ஒரு டெஸ்டிமனி. ஆமென். எத்தனை பேருக்கு இந்த மெசேஜ் புரிஞ்சிச்சு? ஃபர்ஸ்ட் யாருக்கும் நடக்காம உங்களுக்கு நன்மை நடக்க போகுது. பக்கத்துல சொல்லுங்க, யாருக்குமே நடக்கல, எனக்கு நடந்துச்சுமா. ஹலோ, ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹalleluya, ஹalleluya. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினே, பெரியவனாக்கினே,
பேடகம் வீடு